இன்றைக்கான கேள்வி: குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே சஹாபி நபித்தோழர் யார்? சரியான பதிலை இந்த ஹதீஸ் முடிவுல சொல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் நோன்பு நோற்றிருக்கும்போது, நோன்பு துறக்கும் நேரம் வந்ததும் ஒருவர் நோன்பு துறப்பதற்கு முன்பாகவே உறங்கிவிட்டால், அன்றைய இரவிலும் அடுத்த பகலிலும் அவர் ஏதும் உண்ணக்கூடாது என்ற நிலை இருந்தது. ஒருமுறை கைஸ் இப்னு சிர்மா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார். இஃப்தார் நேரம் வந்தபோது தன் மனைவியிடம் வந்து, "உன்னிடம் ஏதேனும் உணவு இருக்கிறதா?" என்று கேட்டார். அதற்கு அவர், "இல்லை, ஆனால் நான் உங்களுக்காக தேடி எடுத்து வருகிறேன்" என்றார். அவர் பகல் முழுவதும் வேலை செய்திருந்ததால் அப்படியே உறங்கிவிட்டார். அவரது மனைவி வந்து பார்த்தபோது அவர் உறங்கியிருப்பதைக் கண்டு, "உமக்கு நட்டம் ஏற்பட்டுவிட்டதே" என்றார். அடுத்த நாள் நண்பகல் நேரத்தில் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கமடைந்து விழுந்துவிட்டார். இந்த விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது. அப்போதுதான், "கருப்பு கயிற்றிலிருந்து விடியலின் வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகத் தெரியும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள்" என்ற திருக்குரான் வசனத்தொடர் அருளப்பெற்றது. இதனால் நபித்தோழர்கள் அதிக மகிழ்ச்சி அடைந்தனர். கேள்விக்கான பதில்: ஜயித் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற இஸ்லாமிய தகவல்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்து இதை உங்கள் உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்கள். மென்மேலும் நன்மைகளை அடையுங்கள்.